பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான். கொஸ்டின் பாருங்கள். A boat takes 1.6 hours longer to get 36 kilometer up a river than down the river. ஓகேங்களா? ஸோ என்னது 1.6 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது இந்த 36 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் அது சும்மா சொல்லலை, அப் ஏ ரிவர் தேன் டவுன் த ரிவர். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 1.6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன் த ரிவரை விட அப் த ரிவர் போகும்போது 1.6 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கரண்ட் இஸ் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அந்த வாட்டரோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டரில் அதோட போட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ போய்கிட்டு இருக்கு. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. வாட்டரோட ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது பி. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த போட்டு வந்து வாட்டரோட ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே இது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா இந்த வாட்டர் எந்த டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் தான் போட்டும் போகுது. ஸோ போட்டோட ஸ்பீடு ஏ அப்படின்றதும் பின்றது வாட்டரோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஏ அப்படின்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் போட். ஓகேங்களா? அதே இது இப்படி போட்டு பி போட்டோம் அப்படின்னா என்னது? ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறது அப்ஸ்ட்ரீமு, ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாட்டர் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா, நான் 20 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆக மொத்தம் ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும்? இந்த 20 - 10ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்பீடை நோக்கி நம்ம பிடிச்சி போகும்போது இந்த ஸ்பீடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இந்த போட்டோட ஸ்பீடை சொல்லணும். ஸோ அதே இது வாட்டர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா, நம்ம போட் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் போச்சு அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி 30 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஸ்பீடு ப்ளஸ் போட்டோட ஸ்பீடு. அதே இது அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் போட்டோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஸ்பீடு, போட்டோட ஸ்பீடு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போமா? சம பார்ப்போம். உள்ளே பாருங்கள். ஸோ ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு, அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் என்னது? ஏ மைனஸ் பி. டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டிஓடபிள்யூஎன். ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்றது இதோட ஸ்பீடு, இது வந்து ஏ ப்ளஸ் பின்றது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்? 1.6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொன்று 36 கிலோமீட்டர் அப்படின்லாம் கொடுத்துருக்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரியும், ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துனே அவன் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து அவன் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 36 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 36 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் இந்த சைடு அப் ஸ்ட்ரீம் தனியாக எழுதுகிறேன், டவுன் ஸ்ட்ரீம் தனியாக எழுதுகிறேன். ஸோ அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீடு வந்து என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், ஸ்பீடும் கொடுத்துட்டான். அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி. அப்போ டைம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா ஸ்பீடு இங்கே வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து டிஸ்டன்ஸு 36 டிவைடட் பை ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமுக்கு என்ன எழுதியிருக்கோம்? ஏ மைனஸ் பி. அதே இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு டைம் வந்து என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதே 36, ஸ்பீடு வந்து என்ன எழுதியிருக்கோம்? ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி.
ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து டியூன்னு வைங்க, டவுன் ஸ்ட்ரீம் வந்து டிடின்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து போட்டோட ஸ்பீடு அப் ஸ்ட்ரீம்லேயும் டவுன் ஸ்ட்ரீம்லேயும். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், நார்மலாக வாட்டரில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? நார்மல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம நார்மல் ஸ்பீடு அப்படின்றப்ப என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜை போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் ஒன்று சொல்லியிருக்கான், இது ரெண்டுக்கும் உள்ள வேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த டியூவில் இருந்து டிடியை சப்ட்ராக்ட் பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடியது 1.6 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ டியூவில் இருந்து டிடியை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 1.6 ஹவர்ஸ். ஸோ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏ வந்து என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வரைக்கும் பார்த்துருவோம். நான் உங்களோட பார்த்துறேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறது, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் போகிறது. வாட்டரோட ஃப்ளோ, போட்டோட ஸ்பீடு ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட்டு பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து பியை சப்ட்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய ஸ்பீடு தான். அதே இது டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏயும் பியும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36. இப்போ அப்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸு 36, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமுக்கு ஏ மைனஸ் பி. அதே இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டிடி ஈக்குவல் டு 36 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? பட் கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 1.6. ஓகேங்களா? அதாவது அப் ஸ்ட்ரீமில் ஆகக்கூடியதை விட டவுன் ஸ்ட்ரீமு 1.6 ஏர்லியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ஸ்ட்ரீமில் தான் அதிக நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 1.6க்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ அடுத்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்கள். 4ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கரண்ட் இஸ் 4 km/h. இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரோட ஸ்பீடு வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது பி வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸு நம்மளுக்கு 36 கொடுத்த மாதிரி பியும் வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எழுதக்கூடிய அந்த டியூ மைனஸ் டிடி ஃபார்முலாவை மாற்றலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டியூ, இது வந்து டிடி. ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்கான வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாமா? பி ஈக்குவல் டு 4ன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 36 டிவைடட் பை ஏ மைனஸ் 4 மைனஸ் 36 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1.6. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் 4. ஸோ இது ஏ மைனஸ் 4, இது ஏ ப்ளஸ் 4. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் ரெண்டு 36 காமன்றனால 36 வெளியில் எடுத்துடுறேன். ரிமைனிங் இங்கே 1 இருக்கும். ஏ ப்ளஸ் 4ன்றப்ப இங்கே ஏ ப்ளஸ் 4, 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 4, ஏ ப்ளஸ் 4, இங்கே 1 இருக்கும். 1 இன்ட்டு ஏ மைனஸ் 4 ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஏன்னா டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மைனஸ் ஏக்கு மட்டும்தான் நினைப்போம். ப்ராக்கெட்டில் போட்டால் தான் அந்த மைனஸ் ஏவுக்கும் 4க்குன்றது நமக்கு தெரியும். ஸோ டிவைட் பை ரெண்டையுமே சேர்த்து எழுதுனா ஏ மைனஸ் 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1.6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை எப்படியே எழுதுகிறேன். இந்த 36 எந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த 1.6 ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எழுதலாம், 16/10 எழுதலாமா? பாயிண்டில் இருந்து எனக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால 1.6 16/10ன்னு எழுதிட்டேன். இந்த 36 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு வரும்போது எப்படி வரும், 1/36ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் பாருங்கள், ஏ ப்ளஸ் 4 மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. ஸோ இது ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், 4 + 4 8 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு இது வந்து 16 டிவைடட் பை 10 இன்ட்டு 1/36. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை 188 2 6 ஆர் 2 8 ஆர் 16. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு மேலே நியூமரேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், டபுள் சைடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2 கட் பண்ணிங்கன்னா இது வந்து 5. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது,
ஏ ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 36 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா மேலே எல்லாமே ஒன்று தான். அப்போ மேலே எல்லாமே 1 அப்படின்னு இருக்கும்போது டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டராக மாற்றிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். அதை சொல்லாமல் நான் டைரெக்டாக அப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத மேலே இது எவ்வளோ மேலே எழுதிருக்கேன். எதுக்காக? மேலே எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிடுறேன். 1/a ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 36. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இந்த 5 இன்ட்டு 36 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த a ஸ்கொயர் மைனஸ் 16 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்டு 36 என்ன நம்பர் வரும் எனக்கு? 36 180. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 180. இந்த மைனஸ் 16 அந்த சைடு போகும்போது 180 மைனஸ் 16 வந்து ப்ளஸ் 16ஆக மாறும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. அப்போ ஏ வந்து என்னவா வரும்? நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 14. ஓகேங்களா? 14ஓட ஸ்கொயர் தான் வந்து 196. அப்போ ஏ ஸ்கொயர் 196னால் ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 14. ஸோ அப்போ வந்து ஏன்றது ஸ்பீட் ஆஃப் த போட்டு. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் த போட்டு. இந்த போட்டோட ஸ்பீடு வந்து ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா? ப்ளஸ்ஸு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து ப்ளஸ் 14 ஆர் மைனஸ் 14 ரெண்டுமே வரும். பட் வந்து மைனஸ் வந்து ஸ்பீடில் வராதுன்றதுனால இதை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 14 மட்டும் எடுக்கிறேன். தட் ஃபோர் த ஸ்பீட் ஆஃப் த போட் ஈக்குவல் டு 14 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 11th சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் எப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி எப்படி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணாங்க, ஈக்குவேஷன் எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.